இந்த சாரியை நான் உங்களுக்கு மடிப்போட காட்டுறேன். சில சாரீஸை நான் வந்து யோசிக்காமல் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து மிஷின் வாஷ், ஹேண்ட் வாஷ் என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லவா, சின்ன பிள்ளைங்களாம் கட்டினீங்கன்னா, சின்ன வயசு பிள்ளைங்க ஸோ காலேஜ் போகும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது கட்டிட்டு போகணும்னு வச்சிங்கன்னா, இங்கே இந்த மாதிரி சின்ன ஃப்ளிட்ஸ் வச்சு நிறைய வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு நீங்கள் கட்டலாம். சேம் கலர், சேம் பல்லு, சேம் ப்ளவுஸ் போடும்போது அது ஒரு தனி லுக்கு தான். பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? மடிப்பும் அவ்வளோ அழகாக வருது, கலரும் சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் மடிப்பு. இதையே நான் சாரியை 2 ஃபோல்டிங்கில் வச்சு தான் நான் மடிப்பு எடுக்கிறேன். அப்போ சிங்கிளாக எடுத்தால் எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? க்ளோஸில் காட்டுங்களேன். இந்த சின்ன அந்த ஒரு பார்டருக்கு மட்டும் நீங்கள் ஃப்ளிட்ஸ் எடுத்திங்கன்னா 1 2 3 இங்கே பாருங்கள் 4 5 6 7 8 ஃப்ளிட்ஸு பார்த்தீங்களா? அவ்வளோ மடிப்பு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி சப்பியானவங்க உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளிட்ஸ் தேவையோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் 2 ஃபோல்டிங் வச்சுருக்கனால நல்லா சப்பியாக காட்டுது. இப்போ நான் இதை இப்படி எடுத்துகிட்டே காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ ஃப்ளோயாக வருதுன்னு. ஸோ அவ்வளோ அழகாக அந்த சாரிக்கு மடிப்பு வரும். ஸோ சேம் கலர், சேம் ப்ளவுஸ், சேம் பல்லு அப்படிங்கும்போது அதோட சாய்ஸ் வந்து இன்னும் நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். டிசைனை பாருங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில், அப்படியே கொடி 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 கொடியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 900 ஒருத்தர் ஒரு சாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்குன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஸ்ரீ ராஜ் உமன்ஸ் போட்டி கூட ரா சில்க் ஸ்பெஷல்.